முதல் முறையாக மாநகராட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் ஹோசூர் மாநகராட்சி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, அங்கு அரசியல் கட்சிகளின் நிலை என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகம் கர்நாடக எல்லையில் அமைந்திருக்கும் ஓசூர் மலர்கள், காய்கறிகள் சாகுபடியிலும் தொழில்துறையிலும் சிறந்து விளங்குகிறது. பல மொழிகள் பேசும் மக்கள் வாழும் ஓசூர் கடந்த 2019ஆம் ஆண்டு நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனையடுத்து முதன்முறையாக மாநகராட்சி தேர்தல் நடைபெற இருக்கும் ஓசூரில் 45 வார்டுகளில் இருக்கும் 2,21,498 பேர் வாக்களிக்க உள்ளனர். அவர்களின் எதிர்பார்ப்பு எல்லாம் அங்கு தொழில் நகரத்திற்கு தேவையான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஒசூர் இன்னைக்கு உலக முதலீட்டாளர்களுடைய கவனம் பெற்ற ஒரு இடமா இருக்கிறதுனால அத்திப்பள்ளி வரைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் வசதியை சூளகிரி வரைக்கும் நம்ம அதை அடுத்து பிளான் பண்ணி அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தொழில்துறைக்கு அது மிகுந்த ஒரு ஊக்கமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறது. அந்த டிராஃபிக்கு நஷ்டு நம்ம எல்லாமே சால்வ் பண்ணணும் என்று சொன்னால் இந்த வர தேர்தலில் மாநகராட்சி தேர்தலில் கவுன்சிலர் அவர்களும் மாநகராட்சி மேயர் அவர்களும் யார் வந்தாலும் அந்த நடவடிக்கை எடுத்து அதிகமாக இந்த டிராஃபிக் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டும். நகராட்சியாக இருக்கும்போதே பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லி அதற்கான கூட்டத்தை நடத்தி அதோடு மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே சில பணிகள் ஆரம்பித்தார்கள். ஆனால் மாநகராட்சி இன்றைக்கு அந்த பணிகள்லாம் என்ன நிலையில் இருக்கின்றது கூட இன்றைக்கு வரைக்கும் சொல்லலை. அங்கங்கே தோண்டிய குழிகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு இன்றைக்கு அந்த பாதாள சாக்கடை திட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை சரியாக முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் முழுமையாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தலை. இந்த ஒசூர் நகரத்திலேயே பாதிக்கு மேலே கூட்டு குடிநீர் திட்டம் வீட்டுகளுக்கு வரல. காங்கிரஸ் செல்வாக்கு கொண்ட தொகுதிகளில் ஒன்றான ஒசூர் சட்டப்பேரவை தொகுதி ஆளும் திமுக வசம் உள்ளது. மாநகராட்சியை கைப்பற்ற ஆளும் திமுக தரப்பும் அதிமுகவும் ஆர்வம் காட்டுவதால் அங்கு முதல் மேயர் பதவியை கைப்பற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.